Hi guys, so இந்த diagnosis and dialogues என்ற சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டைம்லேயே கிரியேட் ஆயிருக்காங்க. 200 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்கன்னு நினைக்கலாம். இப்போ 200ன்றது நம்ம ஒரு விஷுவலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் முன்னாடி நம்ம நின்று பேசுறோம்னா அவ்வளோ க்ரௌட் நம்ம முன்னாடி இருக்கணும், அது ஒரு பெரிய நம்பர்ஸ் தான். அந்த 200 பீப்புளுக்கு டெடிகேட்டடா நாங்க எவ்ரி வீக் வீடியோஸ் நாங்க திங்க் பண்ணி கிரியேட் பண்ணி நாங்க போட்டுட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி நீங்க கொடுங்க. சோ இந்த 200ன்றது கூடிய சீக்கிரம் ஒரு 2 lakhs 2 million கூட மாறும். சோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி கன்சிஸ்டன்டா எங்க வீடியோஸ் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். சோ சொல்லுங்க ஹரி, இன்னைக்கு என்ன கொஸ்டினோட வந்திருக்கீங்க? என்ன மெடிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸோட நீங்க வந்திருக்கீங்க? எந்த படத்தோட வந்திருக்கீங்க சார்? இன்னைக்கு நான் வந்திருக்க படம் வந்து தமிழ் சினிமாலே ஒரு சைஃபை மூவியோட வந்திருக்கேன் சார். ஊர்ல ஸ்கைஃபை மூவில ஒரு மெடிக்கல் சொல்லுங்க. நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன் சார், அது என்ன மூவி நீங்க கெஸ் பண்ணுங்க. அது நம்ம சூர்யா சாரோட படம் சார். ஓ, என்னோட ஃபேவரட் சூர்யா சாரோட படம்னா 24. அது ஃபுல்லாவே டைம் டிராவல் அப்படிதானே இருக்கும் சார். நீங்க ஏன் சூர்யா சார் பழைய படத்துக்கு போறீங்க? இப்ப ரீசெண்டா வந்த சூர்யா சார் படம் சார். அந்த படத்துல என்னப்பா சயின்ஸ் இருக்கு? அந்த படம் பார்த்து பாதிப்புல இன்னும் நான் மீண்டு வரல சார். அப்பா அந்த மாதிரி ட்ரால் சேனல் இல்லப்பா இது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றது. நீ சொல்ற மாதிரி ட்ரால் வீடியோஸ்னா நம்ம இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். அது பண்ணிக்கலாம் சார். ஆனா இருந்தாலும் நீங்க சீட்டாவை நீங்க இப்படி குறை சொல்றது ரொம்ப தப்பு சார். என்ன சார் அந்த படம் புஷ்பராஜ்னு ஒரு படம் வந்துச்சு, எல்லாரும் ஓகோன்னு கொண்டாடுறீங்க. கங்குவாக்கு என்ன சார் குறைச்சல்? அந்த கங்குவால எவ்வளவு ஆழமா டெப்தா சைஃபை அனலைஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுல இருந்து தான் சார் இன்னைக்கு நான் கொஸ்டினே கேட்க போறேன். அந்த படத்துல ஸ்கைஃபையா? அந்த படத்துல கதையே இல்லையப்பா. நீ எதுவும் பாதிக்கப்படல அந்த படம் பார்த்து? சார் இங்க சீட்டா பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த படத்துல இருந்து தான் நான் 3 சைஃபை கொஸ்டின்ஸே எடுத்து வந்திருக்கேன். சாரி, சைஃபை அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸே எடுத்து வந்திருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கேட்க போறேன். நான் ஒண்ணு ஒண்ணா கேட்பேன், நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிருங்க. அந்த படத்துல இருந்தா சரி கேளுங்க. கங்குவா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த சின்ன பையனை புடிச்சு அவனோட மூளையெல்லாம் ஆபரேஷன் பண்ணி என்னென்னமோ பண்ணி அவனோட மூளைய இங்க இருந்தே இவனுங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமா? கங்குவா படத்தோட கிளைமேக்ஸ்ல அவனோட மூளையை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி அவன் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர மாதிரி அப்படியே கையை தூக்கினானே காரு பறக்குமா, அது பறக்குமா, இது பறக்குமா, எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு சார். அந்த மாதிரி பண்ண முடியுமா? மூணாவது ஒரு கொஸ்டின் இருக்கு சார். அது என்னன்னா அவனோட மூளையில எதையோ பண்ணி அவனுக்கு பூர்ண ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடும். அதாவது கங்குவாவே அங்க இருந்து தான் வருவாரு. ஓ, ரீஇன்கார்னேஷன், மறுஜென்மம் இதெல்லாம் இருக்குமா? இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கங்குவா படத்துல இருந்து ஸ்கைஃபை கொஸ்டின்ஸ், அதுவும் 3 கொஸ்டின்ஸ். தம்பி நீ ரியலி ஜீனியஸ் பா. தேங்க்யூ. நீ என்ன பண்ற? தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சரிப்பா, நீ கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பதில் சொல்றேன். மூளை ஸ்டிமுலேட் பண்ணி மறுஜென்மம் வர வைக்க முடியுமா? மூளைன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கன், சரிங்களா? அதை பத்தி டீப்பா போகாம அதோட செயல்பாடுகள்ல நான் சிம்பிளா டிஃபைன் பண்றேன். அது மூளைக்கு வந்து கான்சியஸ், சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெமரிஸ் இருக்கும். ஸோ பேசிக்கா கான்சியஸ்ன்றது வந்துட்டு இடத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசுறது, பிஹேவ் பண்றது அப்படின்னு. நீங்க ஒரு கான்சியஸா நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு பொண்ணை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்ன்றது நீங்க ரொம்ப அவேர்னஸோட பண்ணுவீங்க, ரொம்ப கான்சியஸா பண்ணுவீங்க. பேசிக்கா சப்கான்சியஸ்ன்றது பேசிக்கா நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 7 years நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே உங்களோட சப்கான்சியஸ் பிரெயின்ல எப்போதுமே இருக்கும். சோ அது இல்லாமலும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெய்லியும் உங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க யாரு கூட பேசிக்கிட்டே போவீங்க, ஆனா நீங்க லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்காமலே நீங்க கரெக்டா டைரக்ஷன்ல போயிடுவீங்க. சோ அதுதான் வந்து சப்கான்சியஸா உங்களுக்கு உங்க பிரெயின் வந்து லெஃப்ட் ரைட்ன்றத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கைட் பண்ணிடும். கான்சியஸ்ன்றது புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க எப்படி போறீங்க, எப்படி லெஃப்ட் எது ரைட்னு பார்த்து போறதா கான்சியஸ். இந்த மாதிரி 2 கேட்டகரி சப்கான்சியஸ், கான்சியஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின்ஸ் வந்து நம்ம மெமரிஸை ஸ்டோர் பண்ணிக்கும். பேசிக்கா நம்ம பிரெயின் மாதிரி தான் கம்ப்யூட்டர், சரிங்களா? சோ நம்மளோட மெமரிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இப்ப நம்ம என்ன பாக்குறோமோ, என்ன காதால கேட்கிறோமோ, என்ன படிக்கிறோமோ, இதெல்லாம் தான் நம்ம பிரெயின்ல வந்து மெமரிஸா வந்து டோட்டலாவே ஸ்டோர் ஆகுது. சோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த மெமரிஸ் இந்த மாதிரி பிரெயின்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்ல ஏதாவது ஒரு மண்டையில அடிபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு மெமரிஸ் வந்து டோட்டலா நீங்க எந்த
இந்த படம் பார்த்திருப்பீங்க, நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கான. சோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் மெமரி லாஸ் இருக்கும், இல்ல கம்ப்ளீட் மெமரி லாஸ், இந்த மாதிரி கோமா அந்த மாதிரி போயிடும். ஆனா கம்ப்ளீட்டாவே நீங்க யாருன்றதே மறந்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சப்கான்சியஸா இருக்கிற உங்களோட மொழி, சாப்பிடுறது, பாத்ரூம் போறது, இதெல்லாம் உங்களுக்கு சப்கான்சியஸாவே நீங்க ஒரு ஹியூமன்றதுனால அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கும். இந்த படம் பார்த்திருப்பீங்க வெற்றி விழால, அவருக்கு வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் தெரியும், கராத்தே எல்லாம் தெரியும், அதெல்லாம் உங்க பிரெயின்ல இருக்கும். ஆனா நீங்க யாருன்றதை மறந்துடுவீங்க கம்ப்ளீட்டா. இந்த மாதிரி உங்க பிரெயின்ல இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரேஜ்க்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கல, இந்த ஜென்மத்திலேயே நீங்க யாருன்றதை தெரிஞ்சுக்க முடியாது. இதுதான் பிரெயின். இந்த மாதிரி ரீஇன்கார்னேஷன், அதாவது நீங்க போன ஜென்மங்கள் ஞாபகங்கள்ல வருது அப்படின்றதெல்லாம் வந்து சயின்ஸ் உலகத்துல அது வந்து ஒரு ஏற்கப்படாத ஒரு விஷயம். இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு சூடோ சயின்ஸ். அது சார் இந்த சாந்தி தேவி கேஸ்லாம் நீங்க தெரியும் சார், அந்த சாந்தி தேவி கேஸ்ல எல்லாம் இந்த மறுஜென்மம் இந்த மாதிரிலாம் இருக்கு. காந்தியே கூட அதுக்கு கமிஷன் வச்சுலாம் அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் எப்படி சார் இந்த மறுஜென்மம்லாம் ரியலா இருக்குன்னு தானே சார் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது as a common person? எங்களுக்குலாம் தெரியும் அந்த சாந்தி தேவி கேஸ்க்கு பத்தி தெரியும். அவங்கள வந்து போன ஜென்மத்துல நான் வந்து லிக்விட் தேவியா பிறந்திருக்கேன் அப்படிலாம் சொன்ன கேஸ் தானே அது. அது பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், அதுல வந்து அந்த விசாரணை கமிஷன்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த லிக்விட் தேவியோட ஹஸ்பண்டும் அவங்க ஒரு ஷாப்புக்கு வருவாரு, அதே ஷாப்புக்கு இவங்களும் போயிருக்காங்க. சோ அங்க வந்து என் மனைவி நான் பறி கொடுத்துட்டேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அந்த கடையிலக்காரங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அந்த நியூஸ் இவங்க மூலமா வந்து இவங்கள அது பாதிச்சு அவங்களா அவங்கள உணர்ந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்களாவே அவங்கள வந்து ஒரு லுக்கிடி தேவியா உணர்ந்து அவங்க வந்து ஒரு இதுக்குதான் நான் சொல்லியிருக்கிறேன், சந்திரமுகியாவே அந்த கதைகளை கேள்விப்பட்டு அவங்களாவே அவங்க உணர்ந்துட்டு அதுக்கு பேர் தான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டெலூஷன்ஸ் பத்தி எல்லாம் தெரியணும், இங்க இருக்கிற லிங்க் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்ஸ் ஓபன் ஆகும். சைக்காலஜிக்கல் டிசார்டர் மூலமா அவங்க வந்து அவங்கள கற்பனை பண்ணிக்கிறதுனால தான் இது. ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டீங்க சார்? அதாவது நம்மளோட பிரெயினை வந்து 100% யூஸ் பண்ணும்போது நம்ம லைக் வந்து ஒரு சூப்பர் பவர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அண்ட் பிளஸ் லூசிங் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி சார், ஸ்கார்லெட் ஜான்சன் நடிச்சிருப்பாங்க. சோ அவங்களோட அந்த மூவில ஒரு 100% அவங்க பிரெயினை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு காட் லெவல் பீயிங்கா மாறிடுவாங்க. சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? அதுவும் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபிக்ஷனல் திங்ஸ் தான். அது வந்து ரியாலிட்டியில அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே 100% பிரெயினை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எதுக்கு யூஸ் பண்றோன்றத பொறுத்து அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா கம்ப்ளீட்டா அவங்க பிரெயினை ஸ்போர்ட்ஸ் திங்ஸ்க்கு இது பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட்னா சயின்ஸ் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து உருப்படாம போற திங்ஸ்க்கு பிரெயினை யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா உருப்படாம தான் போகும். இது வந்து என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த குறைவா யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் நிறைய யூஸ் பண்றதுக்கு பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுல குழந்தைக்கு வயசு சாப்பாடு ஊட்டும் போது கூட வயிற்றுல இடம் இருக்கு பாரு, நிறைய இருக்கு பாருன்னு சும்மா சொல்லி எப்படி நிறைய சாப்பிட வைப்பாங்களோ அது மாதிரி நம்மள இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செய்யறதுக்கான ஒரு பேச்சு வாக்குல சொல்றதுதான் ஒரு 100%. நீ மூளையை கம்மியா தான் போய் யூஸ் பண்ற அப்படின்னா எல்லாரும் அவங்க மூளையை வந்து ஃபுல்லா தான் யூஸ் பண்றாங்க. உங்க எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினும் வந்து இன்வால்வ் ஆயிட்டு தான் இருக்கும். அன்லஸ் அன்டில் வந்து சில பேருக்கு வந்து பிரெயின் டேமேஜ் ஆகுதோ இல்லாட்டி கன்ஜெனிட்டலாவே வந்துட்டு அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேரலைசிஸா இருக்கும், இல்ல ஆட்டிசம் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரெயின் டேமேஜ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அவங்கள தவிர நம்ம எல்லாருமே 100% ஆஃப் த பிரெயினை நம்ம ஆக்டிவா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொல்ற ஒரு விஷயம் தான், கம்மியா தான் யூஸ் பண்றோம். சோ லாஸ்டா நீங்க கேட்ட क्वेश्चन வந்துட்டு நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இன் ஃபியூச்சர், அதாவது இன் ஃபியூச்சர் கிடையாது பிரசன்ட்லயே நடந்துட்டு இருக்கு. நம்ம எலான் மஸ்க் தெரியும்ல, உலகத்திலேயே நம்ம நம்பர் 1 பணக்காரர். அவர் ஆல்ரெடி 2016ல வந்து நியூரோலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுல டெலிபதி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஒரு பிசிஐ, அதாவது பிரெயின் கம்ப்யூட்டரைஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம பிரெயின்ல வந்து செலுத்திடுவாங்க. இதோட பர்பஸ் என்னன்னாவே பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல வர சிக்னல்ஸ் இருக்குங்களா, அந்த சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பரா இன்னொரு இயந்திரத்தோட சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்க பிரெயின்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இந்த மவுஸை நவுத்தணும், ரைட் நவுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிக்னலை அந்த கம்ப்யூட்டருக்கு ரைட் நவுத்தணும்ன்ற ஒரு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஓகே. சோ அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நீங்க நினைக்கிற விஷயத்த டைப் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து மவுஸ் ரைட் லெஃப்ட் மூவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளிக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அது உங்க சிக்னல் டு அந்த சிஸ்டம் கம்ப்யூட்டருக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணிடும். சோ இதோட ஆக்டிவிட்டி மூலமா ரிவர்ஸா கூட பண்ணலாம். இப்ப சில பேருக்கு வந்து நான் சொன்னேன்ல இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம், பேரலைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட சிக்னல்ஸ் பேசாம பிரெயின் இருக்க சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்களோட இப்ப கையை நம்மளுக்கு தூக்கணும் அப்படின்னா அது நம்ம நினைக்கிறோம், அந்த கையை தூக்கணும்னு நினைக்கிறோம், நார்மலா இருக்கு நம்மளுக்கு. சோ இப்ப கையை நம்ம லிஃப்ட் பண்றோம். பிரெயின்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆட்டிசம் பேரலைஸ் ஆயிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப நினைக்கிற விஷயத்த ப்ராப்பர் சிக்னல் பிரெயின் அனுப்பாது. சோ அதனால அவங்க கையை தூக்க முடியாம அப்படியே இருக்கும். இது வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் மூலமா இப்ப கையை தூக்கணும்ன்ற ஒரு சிக்னலை இந்த இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம செலுத்தும் போது அந்த சிக்னலை நம்மளோட
அடுத்த பார்ட்ஸுக்கு வந்து சிக்னலா அது மாத்தும் போது கன்வே ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரொபோட்டிக்கா நம்ம கையை தூக்க ஆரம்பிச்சிரும். சோ இந்த மாதிரி பேரலைசிஸ் இருக்கிறவங்க ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி இருக்கிற ரிசர்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஹியூமன்ஸ்க்கே. சார் ஓகே, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷனோட மண்டையில ஒரு சிப் வந்து பொருத்தி அது மூலியமா அவனை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றப்ப அதை ஹேக் பண்ணலாம், யார் வேணா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே சார். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கலாம் சார். அப்ப எப்படி பார்த்தாலும் இது ரிஸ்க் தானே சார்? ஆமாப்பா, எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதுல இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஈவன் வந்துட்டு நம்ம பேஸ் மேக்கர்ன்ற மாதிரி ஒரு பேஸ் மேக்கர்ன்ற ஒரு டிவைஸ் கூட தான் நம்ம ஹார்ட்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் காதுக்கும் கூட தான் நம்ம ஒரு டிவைசஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய அறிவியல்ல வந்து புது கண்டுபிடிப்பு வரும்போது ஒரு சின்ன பதட்டம், பயம் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப காமன் தான். பட் அதை வந்து கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்டோட மெடிக்கல் லா எல்லாமே கொண்டு வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி இது எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் இருக்கிற எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ அது மாதிரி இது டெஃபினட்டாவே இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்துல இந்த மாதிரி நிறைய பேருக்கு பயன்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் சூப்பர் சார். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கங்குவா பார்ட் 1லயே இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க இவ்வளவு சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ பார்ட் 2லயும் பல கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் சொல்ல போறீங்கன்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார்.